ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச மும்பை vs ஜிடி மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு செமையான மேட்ச். கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பு, இங்கிட்டா அங்கிட்டா இங்கிட்டா அங்கிட்டான்னு போயிட்டு ஒரு சீசா மாதிரி இருந்த ஒரு மேட்ச். நடுவில் ரெயின் வேற வந்து ஃபன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு மேட்ச். நேற்று மிஸ் பண்ணியிருந்தவங்கன்னா மறக்காம போய் இதுவாச்சும் போய் பார்த்துட்டு வந்தா வீடியோ பாருங்க. ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச். என் கூட யார் இருக்கானா, ஷாம் இருக்கான். ஹைடா ஷாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நேற்று மேட்ச் எப்படி இருந்தது, என்ன நினைக்கிற? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. என்னன்னா யூஸ்வல் வான்கடே பிச் இல்ல நேத்து. ரெயின்ங்கிறது வந்து 2வது தான். ஆனா நார்மலாவே பிச் வந்து யூஸ்வல் வான்கடே பிச் மாதிரி இல்ல. நேத்து கொஞ்சம் பால் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பால் எல்லாம் நின்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்து வந்து சேஸ் எடுத்ததுக்கான காரணமே அதுதான். எப்படியும் ஈஸியா ஆயிரும். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து டியூவும் வந்துரும். ஸோ வந்து சேசபிள் தான் எப்பயுமே வான்கடையில் பெஸ்ட்டுங்கிறதுனால தான் கில் வின் பண்ணி பவுலிங்கும் சூஸ் பண்ணான். அதே மாதிரி பவுலிங் அவங்க ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ஏன்னா பிச் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிச் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. சிராஜ் சூப்பராக போட்டாங்க. இல்லை ப்ரோ, அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் எப்பயுமே அவங்க வந்து ரிக்கல்டன் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஆடி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. நேற்று ரிக்கல்டன் வந்து ஏர்லி விக்கெட்டாக போயிட்டான். ஸோ நேற்று ரோஹித் சர்மாவுக்கும் பெருசா ஒன்றும் படலை. வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ட்ட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் ஃபீல்டிங். வில் ஜாக்ஸ்னு நேற்று இப்போ சொல்ல வந்தாலே எனக்கு அவங்க கேட்ச் மிஸ் பண்ணதான் எனக்கு நல்ல ஞாபகம். ஆமா, சிராஜ் ஒரு கேட்ச் விட்டான். ஆனா இவங்க சூப்பரா ஆடினாங்க. சூரியகுமாரும் வில் ஜாக்ஸும் செமையா அது வரைக்குமே நல்லா தான் இருந்தது. இல்ல எனக்கு தெரிஞ்சு எங்க மிஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த இவங்க அதுக்கு அடுத்து அந்த லோயர் மிடில் ஆர்டர்ல தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப ரேர் ஷாட்டா போயிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 ஓவர் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கேம டீப்பா இட்டு போய் கடைசியில கூட கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு தோணுது. 102க்கு 2 இருந்தாங்க ப்ரோ. 112க்கு பாத்தீங்கன்னா 5 விக்கெட் விட்டாங்க. 10 ரன்ஸ் கேப்லயே நீங்க வந்து 3 விக்கெட் விட்டீங்கன்னா, அது எந்த விக்கெட்டான்னு பாத்தீங்கன்னா பாண்டியா விக்கெட், வில் ஜாக்ஸ் விக்கெட், சூரியகுமார் யாதவ் விக்கெட். யாரு பில் பண்ணிட்டு வந்திருந்தாங்களோ 3 பேர், ஐ மீன் அந்த 2 பேரும் அவுட் ஆகி அடுத்து யாரு பில் பண்ணமோ அவனும் அவுட் ஆயிட்டான். ஏன்னா பாண்டியா கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஸ்ல ஹிட் பண்ண போனானோ அப்படின்ட்டு தோணுச்சு. ஆமா, ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா அடிச்சா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தது அது. ஆனா கடைசியில அந்த கார்லின் பிஸ்காச் வந்து கொஞ்சம் அடிச்சதுனால அந்த 150 வந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச்ல ஒரு 180 அடிச்சு தான் ஜெயிச்சிருப்பாங்களாடா. 180. ஆமா ப்ரோ, கண்டிப்பா. அதான் பாண்டியாவே வந்து போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு 25 ரன்ஸ் ஷார்ட்டா இருக்கும் நாங்க. ஆமா, கண்டிப்பா ஷுவரா 180 180லாம் தேவையில்ல. ஒரு 170 165 பிளஸ் இருந்தாலே ஷுவரா வந்து இவங்க. ஏன்னா மும்பைக்கு இருக்க அந்த பவுலிங் வந்து கன்ஃபார்ம் ஜிடி வந்து டாப்பை கழட்டிட்டான். அப்புறம் நீ ரொம்ப ஆசைப்பட்டியே ஜிடியோட மிடில் ஆர்டர் ட்ரெஸ் பண்ணி நேத்து நடந்துருச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி. சொன்னேனா ப்ரோ, என்ன நேத்து ஜிடி வின் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னு நான் சொல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் ப்ரோ எக்ஸ்போஸே ஆகுது. நேத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க பாத்தீங்களா. ஷாருக் கானுக்கு வந்து கிளிக் ஆகல, ரஷித் கான் அவுட். இப்போ அவங்களுக்கு பிரைம் பினிஷர்னு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து தெவாட்டியா தான் நேற்று வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா அதை தவிர பெருசா அவங்களுக்கு ஹிட்டர் கிடையாது. அந்த டாப் 3 தான். அந்த டாப் நீங்க பாருங்க 150 சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு. என்னதான் பும்ரா, போல்ட், சஹார் பவுலிங் இருந்தாலும் நேற்று வந்து கில்லு வந்து நல்லா விளையாண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அது அந்த டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடினான்னு சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டு போகலைன்னாலும் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு அவுட் ஆயிருந்தா கூட வந்து எப்படின்னா கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும் இந்த நாக்கு. இப்போ வந்து எல்லாரும் கில்ல அடிச்சுதான் இருந்தாங்க. ஆனா அங்கிட்டு போறது பும்ரானா ஒண்ணு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சரியான பால். எப்பா எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. அவன் ஸ்டான்ஸை பொறுத்து மாறும் ப்ரோ. அவன் ஸ்டான்ஸ் வந்து எப்படின்னா ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து நிப்பான். லெக் ஸ்டம்ப் கண்டிப்பா தெரியதான் செய்யும். ஆஃப் ஸ்டம்ப் கரெக்டா ஹார்ட் லெங்க்ல குத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. நேற்று அந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸே அந்த ரெயின் தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உனக்கு ஸ்பின்னருக்கு அவ்வளோ அசிஸ்ட் ஆச்சு. நல்லா எக்கானமிக்கலா தான் போட்டாங்க. சாய் கிஷோர் சூப்பரா போட்டாங்க, ரஷித் கான் நல்லா தான் போட்டாங்க, எல்லா ஸ்பின்னர்ஸ் செமையா போட்டாங்க. அந்த மழை வந்ததுக்கு அப்புறமா அந்த பாலை கிரிப் பண்ண முடியாதனால உனக்கு ஸ்பின்னர்ஸை போட வைக்கவே முடியல. என்னதான் வந்து வில்ஜாக் கொஞ்சம் 3 பால் நல்லா போடல. அதுக்கப்புறம் ரூதர் ஃபோர்டுக்கு பட்டுட்டோன்னே அவன் பாட்டுக்கு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ரூதர் ஃபோர்ட் தான் நேற்று அந்த அடிச்ச அந்த ஒரு நாக் தான் வந்து கன்ஃபார்ம் ஜிடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயே ஆடி கொடுத்துட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டியா வந்துட்டு கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருந்தான் ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா 150 தான் டார்கெட்டு. ஸோ வந்து விக்கெட்டுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா பவர் பிளேலயே பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்துருவான். பாத்தீங்கன்னா கடைசி 4 ஓவர்ல பும்ராக்கு ஓவரே இருக்காது. இல்ல நம்ம தப்பு சொல்ல முடியாதுடா. நீயே இப்ப என்ன சொல்ற, ஜிடியோட உனக்கு பவரே வந்து டாப் ஆர்டர் தான். அது நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம ரன் ஸ்கோரிங்கை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸி தானே நம்ம சொல்றோம். அப்ப அவன் பண்ணது கரெக்டு தானே.
கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல என்ன சொல்ல வரேன்னா டெஸ்பரேட்டா இருந்துட்டான்னு சொல்ல வரேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எய்தர் திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி தானே ப்ரோ. இப்போ வந்து டாப் ஆர்டர் வந்து நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா மத்த இருக்கிற பவுலர்ஸை வச்சு நீங்க வந்து டீம் வந்து கொண்டு போயிடலாம். ஆனா நேத்து என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பும்ரா சூப்பரா விளையாண்டாங்க ப்ரோ. ஜிடி ஆமா. விக்கெட்டே குடுக்கல. நேத்து பவர் விக்கெட்டே பிளே ரொம்ப கம்மியா தான் அடிச்சாங்க அவங்க. ஆமா. அவங்க என்ன அவங்களோட பிளானே நெஹ்ரா பிளானே அதான் நெனைக்கிறேன். இந்த அதாவது டிவில பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. விக்கெட்டே குடுக்காதீங்க. ரன்னு வந்து பொறுமையா அடிச்சுக்கலாம். 150 ரன் தான் பொறுமையா ஆக்ஸலரேட் பண்ணிக்கலாம். விக்கெட்டே குடுக்காதீங்கன்னு தான் விளையாடிட்டாங்க. ஆனா அதே மாரி பும்ராட்ட விக்கெட்டே குடுக்கல. 2 ஓவர் வந்து சூப்பரா ஆடுனாங்க. ஆ ம். கில்லுக்கு போட்ட பால் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் பும்ராவோட லாஸ்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பவுண்டரி அடிச்சுட்டான் ஷாருக் கான். ஃபர்ஸ்ட் பாலே ஐ மீன் 2வது பாலே பவுண்டரி போயிரும். சோ என்னன்னா, ம். அதுக்கப்புறம் சிங்கிள் மேக் பண்ணாலே அந்த ஓவர்ல வந்து ஒரு 8 ரன் வந்துருமே ப்ரோ. எதுக்கு நீங்க பும்ராட்ட போய் விக்கெட் குடுக்கணும்? கரெக்ட். ஆமா. ஆனா பட் இவன் ஷாருக் கான் தைரியமா அடிக்க பார்த்தான். பட் அதுக்கப்புறம் பும்ரா கழட்டிட்டு ஒரு மொற போட்டேன். ஆனா அஸ்வினி குமார் நேத்து எப்படி போட்டான் பாத்தியா? சூப்பரா ஆமா போட்டான்டா. ப்ரோ. சத்தியமா சூப்பரா போட்டான். நல்லா போட்டான். கிரெடிட்ஸ் குடுக்கணும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பும்ராட்ட விக்கெட் பும்ரா அளவுக்கு அஸ்வினி குமார் டேஞ்சர் கிடையாதுல்ல ப்ரோ. ஏன்னா அப்படி நேத்து சொல்ல அவன் நல்லா போட்டான்டா சீரியஸா. இல்ல ப்ரோ. நேத்து அவன் தான் இந்த ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்து அந்த கேம்க்குள்ள கொண்டு வந்தான். விக்கெட்டே போகாம இருந்துச்சு. நேத்து தான் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இல்ல எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. கேம்க்குள்ள வந்தாங்க மும்பை. அது நான் எப்படி அவனுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு மென்டாலிட்டி ப்ரோ. இப்போ பும்ரா இருக்கான் 30 ரன் அடிக்கணும் 3 ஓவர் அப்டின்னா, அப்ப பிரஷர் வேற. எந்த ஒரு அது என்ன சொல்றது? டீமோட மெயின் பவுலர்ஸே இல்ல அப்டின்னு இருக்கும்போதுன்னா, கொஞ்சம் வேற மாரி இருக்கும் மென்டாலிட்டி. சரி நம்ம டேக் ஆன் பண்ணிரலாம் அப்டிங்கிற மாரி தான். அப்ப இன்னொரு என்ன மெயின் சொல்ல வரேன்னா, தீபக் சாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கலாம் பவர் பிளேல. அவன் நல்லா தான் போட்டான். அவனுக்கு அதான் கொஞ்சம் ப்ரோ எக்ஸ்ட்ரா அதான் சொல்ல வரேன். குடுத்துருக்கலாம். மேபி அந்த அதாவது விக்கெட் நீ சொன்ன மாரி இந்த விக்கெட் டிஸ்பரேஷன்னால மேபி பும்ராக்கு போயிருப்பான். போல்ட் இல்லன்னா பும்ரா ப்ரோ. யாராவது ஒருத்தருக்கு வந்து ஓவர் கொஞ்சம் பின்னாடி மிச்சம் பண்ணிட்டு, நீங்க தீபக் சகார கொண்டு போயிட்டு இத பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் பேசணும்ன்ட்டே வந்தேன். தீபக் சஹார் கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஃபைனல் ஓவர்ல 15 ரன் டிஃபெண்ட் பண்ணனும்னா எப்படி ப்ரோ பண்ணுவான்? சிஎஸ்கேக்கு தோனி அதனால தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பவர் பிளேல 3 ஓவர் குடுத்து 8வது ஓவருக்குள்ள பவுலிங்கே முடிச்சிருவாரு. நான் ம். தீபக் சஹார் மேல நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவனால வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ம். டெத் அவன் ஓவர் ரோலும் அது கிடையாது. வேரியேஷன் வேணும். அவன்ட்ட வேரியேஷன்லாம் பெருசா இருக்காது. வேர்ல்டு கப் ஃபைனல்ல டிஃபெண்ட் பண்ற, கடைசி ஓவர் போடுற 16 ரன்னுக்கு. இங்க போடுறதுக்கு உனக்கு என்ன குறைச்சலு? அத நான் பாண்டியாவ தான் கேட்பேன். பாண்டியா மேல தான் மிஸ்டேக். இது ம். யாரு வீடியோ பார்த்தாலும் சரி. சொல்றேன். என்னன்னா ஆனா வேற யாரும் பாண்டியா போட்டிருக்கலாமா? பட் 2மே ஒரு மாரி இதுதான். பட் ஆனா பாண்டியா கரெக்ட்டா கிட்ட இருக்க கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போட்டிருக்கலாம். பாண்டியாட்ட வந்து வேரியேஷன் உண்டு ப்ரோ. அவன் இந்த ஸ்லோ பால் கட்டர்ஸ் போடுவான். போடுவான், ஸ்லோயர் ஒன்ஸ், பவுன்சரு. நான் என்ன ம். கேட்கிறேன், வேர்ல்டு கப் ஃபைனல்ல மில்லர வச்சுட்டு 16 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கு நீ பால் எடுத்துட்டு போற. இங்கே அப்படி ரொம்ப டெரர் பேட்ஸ்மேன்லாம் யாரும் கிடையாது. உனக்கு உன் மேல கான்ஃபிடன்ஸ் வேணும். கான்ஃபிடன்ஸ் இருந்து தான் நீ போட்டிருக்கணும். நீ போட்டிருந்தீன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது ப்ரோ. அதுக்கப்புறம் ம். ரன் அவுட் வேற சூப்பரா மிஸ் பண்ணுவாங்க கடைசி பால். யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ரன் அவுட்ல வந்து எல்லாம் ஹர்திக் பாண்டியாவ தான் சொல்றாங்க. ஆனா அந்த ரன் அவுட் அந்த அதான் சைடுல இருந்து சொல்றேன். பார்க்கும்போது தீபக் யாருமே இருக்க எப்படி மாட்டாங்க. வந்திருக்கணும். தீபக் சார் வந்திருக்கலாம். இல்லன்னா ஏதாவது பக்கத்துல டீப்ல எத்தன பேர் நிக்க வச்சிருக்கீங்க? சுத்தி நிக்க வச்சிருக்கீங்க. ஒருத்தன் வந்திருக்கலாம். இல்ல. எல்லா மத்த யாராலும் ரீச் பண்ண முடியாது. வந்திருந்தா தீபக் சாரால தான் வந்திருக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டா வர வேண்டியது. சூரியகுமார் அங்கிட்டு இருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். தீபக் சார் தான் கரெக்ட்டான ஆள். அவன் வந்திருக்கணும் கரெக்ட்டா. நேரம் ஆனா எப்படியோ நேத்து எப்படியோ ஜிடி அவிங்க பிரச்சனை எல்லாம் இருந்துமே எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. அதுக்கு வந்து எல்லாம் மும்பை ஆல் கேஸ் காரணமா தீபக் சகாருக்கும், ஹார்திக் பாண்டியாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய் அது கிடையாதுடா. அப்படிலாம் இல்லடா. ஹர்திக் பாண்டியா ப்ரோ அதுக்குன்னு நீ ரொம்ப அடிக்கிற அத சும்மா. அது கண்டிப்பா வந்து ரொம்ப தப்பான டிசிஷன் ப்ரோ. நான் வந்து கண்டிப்பா பாண்டியா போட்டிருந்தா இந்த மாரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. மேட்ச் ரிசல்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. சரி நீயே ஆனா சொல்லு ஒரு ஓவர் போடுற 16 ரன் குடுக்குற. நீ அடுத்த ஓவர் வாங்கி போடுவியா? குரூசியல் ஓவர். நான் போடுவேனான்னு நீ கேட்டா போடுவியா? இல்ல ஒருத்தன் நல்லா போட்ட பவுலருக்கு நீ குடுப்பியா? சொல்லு. நீ ப்ரோ கேப்டனா சார் இருந்தா. என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து வேரியேஷன் தெரியும். சரிங்களா? வேரியேஷன் தெரிஞ்சு ஸ்லோ சரி பால் ஓகேடா. அந்த டே அவனுக்கு நீ ஒண்ணுமே அன்னைக்கு டே தெரியல ப்ரோ. உனக்கு நல்லா போல. நீ எப்படி நீ எந்த கான்ஃபிடென்ட்ல நீ வாங்கி போடுவ? நல்லா போடுற பவுலர தள்ளி விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போவியா? சரி அப்படி போட்டு ரன் அவுட் நீ என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்லியிருப்ப? ஆல்ரெடி நான் நல்லாவே போடல. எதுக்கு வாங்கி போட்டதா நீ கேட்ப கரெக்ட்டா? நீங்க இப்ப இப்ப பேசுற பாயிண்ட் வேலிட் தான். ஆனா ஆ. என்னன்னா, அ அவன் போட்ட பால் எதுவுமே நல்ல பால் கிடையாது ப்ரோ. அதான் சொல்ல வரேன். அது ஏன்னா ஒத்துக்கிறேன். லாஸ்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் 2மே எல்லாமே ஸ்லாட் இதா லென்த்ல லாஃப்ட்ல போடுறான். அதுக்கப்புறம் அந்த 3வது பால் கழிச்சு தான் ஷார்ட் ஆஃப் லென்த் போடுறான். நான் மெயினா சொல்லணும் அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டு காலுக்குள்ள தூக்கி பால போட்டீங்கன்னா, தெவாட்டியா ஈஸியா அடிச்சா அந்த பால். ஆமாமா. தெவாட்டியா 6 அடிச்சிருக்க வேண்டியது. ம். 4 போயிருச்சு. இந்த மாரி மிஸ்டேக்ஸ் தான் சொல்றேன். ஏன்னா ஸ்லாட்ல கண்டிப்பா பாண்டியா நான் போட்டிருக்க மாட்டான் ப்ரோ. அது ஷூரா சொல்றேன்.
சரி ஓகே. ஆனா இந்த மேட்ச்னால இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப ஜிடி மேல நல்லா உட்காந்துக்கிட்டானுங்க. இப்ப மும்பைக்கு வந்து அடுத்த எல்லா மேட்சுமே ஒரு ஜெயிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அவங்கள ஒரு அதான் கஷ்டமான ப்ரோ. பொசிஷன்ல புல் பண்ணிட்டாய்ங்க. இவங்க 3 பேர் ட்ரை சீரிஸ் ஆட போறாங்க இப்போ. டெல்லி, பஞ்சாப், மும்பை மாத்தி மாத்தி. ஆமா. ஏன்னா மாத்தி மாத்தி இவங்க 2 பேத்துக்கு 2 2 மேட்ச் இருக்குது. அதனால இப்ப வந்து பஞ்சாப், மும்பை, ம், பஞ்சாப், டெல்லி ம். அப்படின்னு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா, டாப் 2 எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நெனைக்கிறேன். 3, 4க்கு தான் அடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே. எனிஹவ் பார்த்தேன்னா, இப்ப இன்னும் அந்த டாப் 4 ரேஸ் வந்து இன்னும் தினமும் சூடு பிடிக்க தான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகே. இன்னும் டாப் 2 கன்ஃபார்மே ஆகல ப்ரோ. அதான் சூடு பிடிக்க போகுதுன்ட்டேனே. சரி ஓகே. நாங்க பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்க பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்றோமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற டக் டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க அடுத்த மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாமு. பை ப்ரோ, பை ப்ரோ. பை பை பை.